அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். கார்த்திக் தனியா கிடைச்சா போதுமே, உடனே அவரை மயக்கிறதுக்கு கிளம்பிடுவீங்களே. இந்த கேவலமான புத்தி உங்களை விட்டு போகவே போகாதா? ஏய், யாருக்கு கேவலமான புத்தி? கார்த்திக் ஏன் தம்பி, அவனை மயக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அப்படியா சார்? நான் உங்க தம்பி தானே. அப்ப நான் கேட்கிற சொத்தை எழுதி கொடுத்துட்டு போயிடுங்களா? பத்திரத்தை மறுபடியும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரவா? கையெழுத்து போடுறீங்களா? டேய், நான் கையெழுத்து போட தயாரா தான் இருந்தேன். ஜானு தான் தடுத்தாங்க. அது கூட உனக்கு புரியலையா? சும்மா சப்ப கட்டு கட்டாதீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? வேண்டாம் கௌதம், அவ பிரச்சனை பண்ற முடிவோட இருக்கா. நாம இதுக்கு மேல பேசணும்னு வச்சுக்கோங்களேன், சண்டை தான் வரும். இங்க பாருங்க, அத்தைக்கு இப்பதான் உடம்பு குணமாயிட்டு இருக்கு. நீங்க பிரச்சனை பண்ணி மறுபடியும் அவங்கள படுக்க போடாதீங்க. யாரு பிரச்சனை பண்றா? அமைதியா இருந்த என்கிட்ட உங்க புருஷன் தான் வந்து பேசினாரு. முடிஞ்ச அட்வைஸ் அவர்கிட்ட பண்ணுங்க. வந்துட்டாங்க அட்வைஸ் பண்றதுக்கு. கௌதம், நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க கௌதம். கிளம்புங்க கௌதம். கார்த்திக், பாத்தீங்களா? சொத்தை எழுதி கொடுங்க நீங்க கேட்டதும் உடனே இலக்கிய குறுக்கு புகுந்து கெடுக்கிறா. எல்லாத்துக்கும் இவதான் காரணம். யார் தடுத்தா எனக்கு என்ன? என் சொத்தை நான் வாங்காம விட மாட்டேன். என்ன பண்றீங்க? விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன். என்ன அத்தை நீங்க? உடம்புல பெரிய பிரச்சனை வச்சுட்டு எதுக்கு வெயிட் தூக்குறீங்க? ஏதாவது ஆபத்தாச்சுன்னா எனக்கு என்ன பிரச்சனை? இத தூக்குனா என்ன? என்ன அத்தை தெரியாத மாதிரி பேசுறீங்க? டாக்டர் சொன்னார்ல உங்களுக்கு தான். என்னது? என்ன சொல்ல வர? டாக்டர் என்ன சொன்னாங்க? என்ன பிரச்சனை? என்ன சொல்ல வர? சொல்லு. அது அது வந்து அத நான் சொல்றேன். அது ஒண்ணும் இல்ல அத்தை. இவ உங்களை அக்கறையா கவனிச்சுக்கிற மாதிரி சீனை போடுறா. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு வயசாயிடுச்சு, பேசாம ரூம்ல இருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு ராணி ஆகலான்னு ஆசைப்படுறா. அதானே இலக்கியா? ஏய், நேர்மையா வாழ்ந்துட்டு இருக்கன்னா எப்பவுமே மனசளவுல ராணி தான். எனக்கு எதுவும் புதுசா ராணி பதவியெல்லாம் தேவையில்லை. அப்படின்னா அத்தை என் ரூம்ல முடக்க பாக்குற? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நீ அத்தை ஏதோ நோயாளி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கியே, எதுக்கு? சரி சரி விடு. இலக்கியா என் மேல இருக்கிற அக்கறையில அப்படி பேசிட்டா, போதுமா? உங்க ரெண்டு பேரையும் பார்த்து பேசணும்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. அத்தை, என்னத்த? என்ன விஷயம்? என்ன கெட்ட நேரமோ தெரியல, ஆனா நம்ம வீட்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துட்டே இருக்கு. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் எவ்வளவு ஒத்துமையா இருந்தாங்க, ஆனா இப்போ ஏதோ பரம்பரை எதிரிங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது ஏன் நடக்குதுன்னு எதுவுமே எனக்கு புரியவே இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் வீட்ல இருக்கும்போது என்ன பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதான் நம்ம பூஜாரிய கூப்பிட்டு ஒரு பூஜை பண்ணலான்னு நினைக்கிறேன். பூஜையா? ஆமா ஆமா, பூர்வ ஜென்மத்துல ஏதாவது பாவம் பண்ணிருந்தாலும் அதுக்கு பூஜை பண்ணா சரியாயிடும்னு சொல்லுவாங்க. நாம என்ன பாவம் பண்ணமோ என்ன சாபமோ தெரியல, ஒரு பூஜை பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? நானே சொல்லலாம் தான் இருந்தேன் அத்தை, அதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க. நாம விரட்ட முடியாத சில துர்சக்திகளை கடவுளாலதான் விரட்ட முடியும். அதுக்கு இந்த பூஜை ரொம்ப அவசியம் தான் அத்தை. அப்போ நாளைக்கே பூஜை செஞ்சிடலாமா? அதுக்கான ஏற்பாடெல்லாம் நீ செஞ்சிருமா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த பூஜையில நம்ம பரம்பரை நகையெல்லாம் வைக்கணும், அத மறந்துடாத. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்காங்களே, அவங்கள கண்டிப்பா பூஜைக்கு கூப்பிடணும். என்ன? சரிங்க. அஞ்சலி, நீயும் இலக்கியாக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருமா. பூஜையில எந்த குறையும் வந்துடக்கூடாது, சரியா? சரி சரி, நீங்க ஏற்பாடெல்லாம் பாருங்க, போங்க. அத்தை என்ன பண்றீங்க? நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரி, சீக்கிரமா மாத்திட்டு எனக்கு ஒரு டீ போட்டு கொடு. சரிங்க அத்தை.
பூஜையை நடத்தி அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்க போறியா? பாக்குறேன்டி. அஞ்சலி, என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? இந்த வீட்ல நடக்கிறது நினைச்சா டென்ஷன் மட்டும் வராது, பிபி, சுகர், ஹார்ட் அட்டாக் எல்லாமே வரும். ஏன் இப்ப என்னாச்சு? என்ன பிரச்சனை? இந்த குடும்பத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருதாம். அதனால அத்தை நாளைக்கு பரிகார பூஜை பண்றாங்களாம். அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க, நமக்கு என்ன? விடு. நமக்கு என்னவா? அவங்க ஃபார்மாலிட்டிக்கு தான் குடும்ப நிம்மதிக்காக பூஜை பண்றேன்னு வெளியில சொல்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்க நிம்மதியை கெடுக்கறதே நாம தானே நினைக்கிறாங்க. குடும்பத்துக்கு வர பிரச்சனைன்னு சொன்னதே நம்மளதான் கார்த்திக். நம்ம கிட்ட இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்ததான் அத்தை இந்த பூஜையே பண்றாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன சொல்ற நீ? ஆமா கார்த்திக், துர்சக்திகளை விரட்டுறதுக்கு இந்த பூஜை அவசியம்னு இலக்கியா என்ன பார்த்துட்டே சொன்னா. அதுக்கு என்ன அர்த்தம்? அதை விட கொடுமை, அந்த பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் அத்தை இலக்கியா கையில கொடுத்துட்டாங்க. நான் அவளுக்கு ஒத்தாசையா இருக்கணுமா? நான் என்ன அவளுக்கு அசிஸ்டண்டா? ஒரு ஒத்தாசையும் தேவையில்லை. நாம பூஜையில கலந்துக்க வேண்டாம். நாளைக்கு நீ ரூம்லயே இரு. ஐயோ, புரியாம பேசாதீங்க கார்த்திக். ஏற்கனவே அத்தை உங்களை ஒரு புள்ளையாவே நினைக்கல. நாம இந்த பூஜையில கலந்துக்கலன்னா நம்மள சுத்தமா அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க. நாளைக்கு வேணா பாருங்க, பூஜையில கௌதம இலக்கியா வந்து உட்கார போறாங்க. அவங்களுக்கு தான் எல்லா மரியாதையும் கிடைக்க போகுது. அப்புறம் நாம இந்த வீட்டுல தண்டத்துக்கு தான் இருக்க போறோம். அத்தை கௌதம தான் மதிக்கிறாங்க. உங்களை ஒரு மகனாவே பாக்குறது இல்ல. நீங்க தான் உண்மையான வாரிசுங்கிறத மறந்துட்டு தத்து எடுத்துட்டு வந்த பிள்ளைய தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான். அம்மா நியாயமா நடந்திருந்தா இந்நேரம் பிசினஸ் சொத்தெல்லாம் என் கைக்கு வந்திருக்கும். குடுக்க வந்த கௌதமியும் தடுத்து என் ஆசையில மண்ணலி போட்டுட்டாங்க. சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிற? நம்ம பூஜையில கலந்துக்கலாம்னு சொல்றியா? கலந்துக்கிறது மட்டும் இல்ல, பூஜையில எல்லா மரியாதையும் நம்மளுக்கு தான் கிடைக்கணும். இல்ல உங்களுக்கு தான் கிடைக்கணும். வந்தவங்க எல்லாரும் உங்களை பெருமையா பார்க்கணும். அந்த கௌதம் இலக்கிய மாதிரி நீங்க கௌரவமா இருக்கணும். அதான் என்னோட ஆசை. செய்வீங்களா? அது நடக்குமா? ஏய் அஞ்சலி, நீ ஆசைப்பட்டது நடக்கும். நடத்தி காட்டுறேன். நாளைக்கு நடக்கிற பூஜையில என்னோட ஆட்டத்தை நீ பாரு. அத்தை, உங்களுக்கே உடம்பு சரியில்லை. பூஜை வேலையை நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் உட்காருங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அத பாரு, புடவை வந்துருச்சு பாரு. அதை எடுத்து இந்த 2 தட்டுல வை. இலக்கியா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே விடக்கூடாது. இருடி வரேன். அத்தை, பூஜை வேலைக்கெல்லாம் என்ன கூப்பிட மாட்டீங்களா? உங்களுக்கு உங்க மூத்த மருமக தான் முக்கியமா? ஜானு கூப்பிட்டோன்னு இலக்கியா வேலை செய்யல. அவ அக்கறையில செய்யறா. நீ வேணும்னாலும் செய்ய. யார் வேண்டான்னா? இலக்கியா குடு, எல்லாத்தையும் நானே செஞ்சுக்கிறேன். குடு. நீ வேற வேலை இருந்தா பாரு. போட்டு. சரி சரி, அவ செய்யட்டும். எல்லாம் நல்லதுக்கு தான். சரி, நான் போய் பூஜைக்கான பிரசாதத்தை செய்யறேன். சரி. ஏ இலக்கியா, பாவம் இவன் ஒருத்தையே பூஜை வேலையெல்லாம் செய்யற, நீ ஹாயா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அக்கா வாங்க வாங்க. வாங்க 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 உட்காருங்க. எல்லாரும் வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நானும் நல்லா இருக்கேன். உட்காருங்க உட்காருங்க. சரிங்க. உட்காருங்க. கௌதம், ஜூஸ் கொண்டு வரட்டா?
ஏய் என்ன பண்ற? குடுங்கற. கொடுக்கட்டும் விடு. இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஆ, சாப்பிடுங்க. குடிங்க. பண்ணட்டும் பண்ணட்டும். ஐயா வாங்க வாங்க வணக்கம். வரமா எல்லாம் ரெடியா இருக்காமா? எல்லாமே ரெடியா இருக்கு. உங்களுக்காக சரி. தான் வெயிட்டிங். வாங்க. அதோ இப்ப ஆரம்பிச்சேன். இந்தாங்க. சரிம்மா. ம், ஏதோ ஏதோ மிஸ் என்ன ஆகுது. சொல்லுங்க, கொண்டு வரேன். அது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் எடுத்து வந்து தரேன். பூஜை வேலையில நான் தானே கவனிக்கிறேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்றேன். ஏய், இப்ப எதுக்கு எல்லாத்தையும் நானே செய்றேன்னு முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு வர? ஏன் இலக்கியா செஞ்சா என்ன? ஏன்னா அஞ்சலி தான் இந்த வீட்டோட ப்ராப்பர் மருமக. அவளுக்கு தான் எல்லா உரிமையும் உண்டு. ஏய், கௌதம் வேண்டாம் ப்ளீஸ். இந்த வீட்டோட சாவியும் பொறுப்பும் அஞ்சலி கிட்ட தானே இருக்கு. அதனால எல்லா உரிமையும் அவளுக்கு தான். ஆமா ஆமா ஆமா, உரிமை பொறுப்பு எல்லாமே உங்க அஞ்சலிக்கு தான். வச்சுக்கோங்க. நீங்க சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? கலசத்தை எடுத்துட்டு வாங்க. கலசம் தானே, அப்பவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதோ எடுத்துட்டு வரேன். தள்ளுங்க தள்ளுங்க த. ஏய் தள்ளு. ஏய் இலக்கிய தள்ளு. ஏய் இந்தாங்க என்னம்மா இது? கலசம். அது தெரியுது. யாராவது பூஜை கலசத்தை சில்வர்ல ரெடி பண்ணுவாங்களா? ஐயோ அஞ்சலி, பூஜை கலசத்தை வந்து செம்பு இல்லனா பித்தளையில தான் தயார் பண்ணணும். ஆமா, இந்த சின்ன விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதா? என்னம்மா இது? தேங்காய் வேற தலைகீழா வச்சிருக்கீங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி பூஜையை வேடிக்கையாவது பார்த்திருக்கீங்களா இல்லையா? என்னமோ நான் தான் செய்வேன் அடம் பிடிச்சேன். கடைசியில என்னாச்சு இப்ப தெரியுதா? சரி விடுங்க, ஏதோ அறியாத புள்ள தெரியாம செஞ்சிருச்சு. இப்ப நான் மறுபடியும் கலசத்தை ரெடி பண்ண 1/2 மணி நேரம் ஆகுமே. அதனால என்ன, ரெடி பண்ணுங்க. பைரவி, நல்ல நேரம் போயிடும்ல, அதனால தானே சொல்றாரு. கடவுளே, ஏன் என்ன டென்ஷன் பண்றீங்க? சொல்லிருந்தா நானே ரெடி பண்ணிருப்பேன்ல. நீங்க கவலைப்படாதீங்க, 5 நிமிஷத்துல கலசத்தை நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன். நீங்க மத்த ஏற்பாட்டெல்லாம் பாருங்க. சரிம்மா. நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி போ. ஜானகி அம்மா, பூஜையில பரம்பரை நகை வைக்கணும்னு சொன்னீங்களே, அத காணோம். இருங்க, நான் எடுத்துட்டு வர சொல்றேன். அஞ்சலி, சாவி உன்கிட்ட தானே இருக்கு, போய் நகையெல்லாம் எடுத்துட்டு வா. போ. ஐயோ, பரம்பரை நகையெல்லாம் காணுமே. ஐயோ அத்தை, கார்த்திக் ஓடி வாங்க. ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு இவளுக்கு? என்னவா இருக்கும்? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கா? எல்லாரும் சீக்கிரம் வாங்க. ஐயோ ஐயோ, சீக்கிரம் வாங்களே. என்ன ஆச்சு? சீக்கிரம் வாங்க, இங்க பாருங்க. என்ன அஞ்சலி, என்ன என்னாச்சு? ஏன் கத்துற? லாக்கர்ல அந்த பரம்பரை நகை எல்லாத்தையும் காணோம். காணுமா? ஐயோ, ஆமா, உள்ள இருந்த நகையெல்லாம் காணோம். லாக்கர்ல இருந்த நகை எப்படி காணாம போச்சு? அதான் தெரியல ஆண்டி. ஏய், என்ன தெரியலன்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க?
லாக்கரோட சாவி உன்கிட்ட தானே இருந்துச்சு, அப்புறம் எப்படி நகை காணாம போகும்? அப்போ அஞ்சலியை சந்தேகப்படுறீங்களா? லாக்கரோட பொறுப்பு உன் பொண்டாட்டிக்கிட்ட தானே இருந்துச்சு. அப்ப அவ தானே பதில் சொல்லி ஆகணும். என்ன கௌதம் நீ பேசுற? நகை காணாம போயிடுச்சுன்னு அஞ்சலியே கதறிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட போய் நீ பதில் கேட்டுட்டு இருக்க? ஓ, இதே நிலைமை இலக்கியாக்கு வந்தா நீங்க இப்படிதான் சொல்லுவீங்களா? இந்நேரம் இலக்கியாக்கு திருட்டு பட்டா கட்டி இருக்க மாட்டீங்க. ஏ அஞ்சலி, லாக்கர் உன் கண்ட்ரோல்ல தானே இருக்கு, சாவியும் உன் கையில தானே இருக்கு. ஆனா உள்ள இருக்கிற நகை மட்டும் எப்படி காணாம போகும்? அது என்ன ஆவியா கிளம்பி அப்படியே வெளில போறதுக்கு? ஒழுங்கா உண்மையை சொல்லு, நகை எங்க? ஐயோ, நீங்க கேக்குறத பார்த்தா என்னமோ நகைய நான் திருடின மாதிரி பேசுறீங்க. இங்க பாருங்க, திருடுற புத்தி எல்லாம் அஞ்சலிக்கு கிடையாது. அவளை சந்தேகப்பட்டீங்க. ஏன் கார்த்திக், இதே லாக்கர்ல இருந்து நான் ஏன் நகையை உரிமையோட எடுத்து அடமானம் வச்சதுக்கே அஞ்சலி எனக்கு திருட்டு பட்டம் கட்டினா. இப்ப அவ பொறுப்புல இருந்த நகை காணாம போயிருக்குன்னா சந்தேகம் வரதானே செய்யும், கேட்கதானே செய்வோம். இங்க பாருங்க, இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை கிடையாது. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? கௌதம், ஐயோ, நிறுத்துங்க, உங்க சண்டையை நிறுத்துங்க. பூஜையில நகையை வைக்கல, அதுவே பெரிய அபசகுனம். அஞ்சலி, இது பாரு, நல்லா யோசிச்சு சொல்லு. நகை பீரோக்குள்ள தானே இருந்தது. ஐயோ அத்தை, என் பர்த்டே அன்னைக்கு கிஃப்டா வீட்டு சாவி என்கிட்ட கொடுத்தீங்கல்ல, அதை நான் கையில வாங்கினதோட சரி. அதுக்கப்புறம் இந்த லாக்கரை நான் திறந்து பார்க்கவே இல்ல. இன்னைக்குதான் முதல்ல திறக்கிறேன். என்ன நம்புங்க அத்தை. ஓ, அப்ப சாவியை அஞ்சலி கிட்ட குடுக்கறதுக்கு முன்னாடியே நகை திருட்டு போயிருக்கு. அட்ரா சக்க. போதுமா? ஒரு செகண்ட்ல அஞ்சலி மேல பழிய போட பாத்தீங்களே. இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க. யாரு பரம்பரை நகையை திருடினது? சொல்லுங்க. நடக்கிற பூஜையில அஞ்சலி அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே நகையை யாரோ திருடி இருக்காங்க. அது யாரு? கார்த்திக், நீ புரியாம பேசாத. லாக்கர்ல அவ்ளோ சாதாரணமா கள்ள சாவியை போட்டெல்லாம் திருட முடியாது. அப்படியே இருந்தாலும் நகையை திருடினவங்க நகையை திருடிட்டு லாக்கரை பொறுப்பா லாக் பண்ணிட்டா போவாங்க? அங்கதான் எனக்கும் சந்தேகம். ஒருவேளை வெளி திருடனா இருந்தா நகை கிடைச்ச சந்தோஷத்துல லாக்கரை போட்டாம அப்படியே ஓடி இருப்பான். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க திருடினதுனாலதான் நகையை எடுத்துக்கிட்டு அஞ்சலியை சிக்க வைக்க பொறுப்பா லாக்கரை பூட்டிட்டு போயிருக்காங்க. கார்த்திக் சொல்றதும் கரெக்ட் தான். உண்மையை சொல்லுங்க, நகையெல்லாம் யார் எடுத்தது? ஏன் யார் எடுத்ததுன்னு இலக்கியாவை பத்தி கேக்குறீங்க? ஏன் கேட்க கூடாதா? நானும் அண்ணியும் எடுக்கல, நீயும் எடுக்க மாட்ட. கார்த்திக்கும் அஞ்சலியும் எடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மிச்சம் இருக்கிறது உன் பொண்டாட்டி தானே? அப்ப சுத்தி வளைச்சு என் மேல பழிய போட பாக்குறீங்களா? ருசி கண்ட பூனை மறுபடியும் பால் குடிக்க வந்தே தீரும். நீயும் ஒரு தடவை திருட்டுத்தனமா இந்த லாக்கரை திறந்தவ தானே? மறுபடியும் திறந்திருக்க மாட்டேன்னு என்ன உத்தரவாதம்? இதோ பாருங்க, உங்க வயசுக்கு மரியாதை தரேன், அதை காப்பாத்திக்கோங்க. இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமகளா வந்தோம், உழைச்சுதான் சாப்பிடணும்னு டீச்சர் வேலைக்கு போனவன் நான். என்ன யாராவது சந்தேகப்பட்டீங்க? சந்தேகம் நடி சந்தேகம். நான் உறுதியா சொல்றேன், நீ தாண்டி நகையை எடுத்திருக்க. அன்னைக்கு நான் உன் மேல பழிய போட்டதுக்காக இன்னைக்கு நீ நகையை எடுத்துக்கிட்டு ஏன் மேல பழி போட பாக்குறியா? ஏய், என்ன சொன்ன? உள்ள என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்க. அதோ வரோம். ஐயோ கடவுளே, பூஜையில நகையை வைக்கலன்னா 4 பேருக்கு முன்னாடி அசிங்கமா போயிடும். என்ன பண்றது? நல்ல நேரம் முடிய போகுது, உடனே நகையை கொண்டாங்க. ஐயோ அண்ணி, இப்ப என்ன பண்றது? ஐயோ புரியலையே. பைரவி, என் ரூம்ல சாமி படத்துக்கு பின்னாடி தங்க காசு வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு வந்து நீ ஐயர்கிட்ட கொடுத்துரு. அதை வச்சு இந்த பூஜையை பண்ணிடலாம். இது பாருங்க, பூஜை முடியற வரைக்கும் இத பத்தி யாரும் பேச வேண்டாம். பூஜை நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் இந்த நகை எப்படி காணாம போச்சு நம்ம பேசிக்கலாம். என்ன? வாங்க போலாம், வாங்க. அம்மா, பூஜை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்கய்யா. இந்த வீட்டோட மகனையும் மருமகளையும் வந்து மனையில உட்கார வைங்க. சரி. கௌதம், இலக்கியா, போங்க. அஞ்சலி, வந்து உட்கார். கொஞ்சம் இருங்க. பூஜையில
மூத்த மகனும் மருமகளும் உட்கார்றது தான் முறை. நீங்க ஏன் உட்கார்றீங்க? முறைப்படி நாங்க 2 பேரும் தான் உட்காரணும். ஓகேவா? அஞ்சலி உட்காருவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.